ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு புட்டிங் பார்க்க போகிறோம். அகர் அகர் புட்டிங். இது அகர் அகர்னு சொல்லுவாங்க, கடல் பாசின்னு சொல்லுவாங்க, சைனா கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கேட்டு பாருங்கள், கிடைக்கும். இந்த வெயிலுக்கு சூப்பராக உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரும். வயிற்றில் புண்ணு இருந்தாலும் ஆறும், நல்லது உடம்புக்கு. இதை வந்து இந்த நோன்பு திறக்கிறவங்கலாம் இதை வந்து பண்ணுவாங்க. இந்த முஸ்லீம் நண்பர்கள்லாம் இதெல்லாம் பண்ணி சாப்பிடுவாங்க. வயிற்றில் இருக்க புண்ணெல்லாம் ஆறும். இது வந்து கிடைக்கும். இது வந்து 100% வெஜிடேரியன். ஜெலட்டினும் இதே மாதிரி செய்யலாம். ஆனால் ஜெலட்டின் வந்து நான்வெஜ் உள்ள பொருள் தான். அது வந்து வெஜிடேரியன் கிடையாது. இது வந்து 100% வெஜிடேரியனால இது யார் வேணால் சாப்பிட்லாம். இதை நான் தூள் பண்ணி வச்சுக்கிறேன் மிக்சியில். நல்லா நீள நீளமாக இருக்கும். தூள் பண்ணி நான் வச்சுக்கிட்டேன் மிக்சியில். இப்போ 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்து ஊற்றிக்கிடுவோம். 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்து ஊற்றிட்டு இதில் நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கடல் பாசியை 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து இது அப்படியே போடலாம், அது ரொம்ப நேரம் ஆகும் கரையிறதுக்கு. இப்போ தூள் பண்ணி போட்டுட்டிங்கன்னா சீக்கிரம் கரைஞ்சிரும். இப்போ இதுக்கு வந்து நான் தேங்காய் பால் கொஞ்சம் விட போகிறேன். அது தேங்காய் பாலை எடுத்து வச்சுக்கிறேன், அந்த புழிஞ்சு. அதில் வந்து ஒரு 1/2 கப் தேங்காய் பால் திக்காக எடுத்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அது நல்லா கரைஞ்சிருக்கும் கடல் பாசி. இதில் வந்து 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கிறேன். 1/2 கப் சர்க்கரை போதும், இதுக்கு நல்லா இனிப்பு கொடுக்கும். நம்ம போட்டிருக்க கடல் பாசி, சுகரு எல்லாம் நல்லா கரைஞ்சி வரும். இது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி வெந்து வந்த பிறகு ஃபில்டரில் வச்சு வடிகட்டிக்கோங்க. வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எடுத்துட்டு நம்ம ரோஸ் சிரப்பு சேர்க்க போகிறோம். நான் இதை வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன் வீடியோ. இதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. இதை செஞ்சு வச்சுக்கிட்டு இதில் ஊற்றிக்கலாம் இந்த ரோஸ் சிரப்பு. இல்லைன்னா நீங்கள் ரோஸ் மில்க்கு இது எசன்ஸ் கூட நீங்கள் போட்டு கலந்துக்கலாம். அது இதில் வந்து பன்னீர் விட்டுக்கலாம், ஏலக்காய் போட்டுக்கலாம். உங்களோட டேஸ்ட்டுக்கு எது வேணாலும் நீங்கள் கலந்துக்கலாம். நான் இப்போ அந்த சிரப் செஞ்சு வச்சுருக்கேன்ல, அதை போட்டுக்கிறேன். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பபுள்ஸ்லாம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. ஒரு தட்டில் ஊற்றிட்டு அந்த பபுள்ஸ் எல்லாம் ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்துருங்க. அப்போ தான் அழகாக இருக்கும். நான் லைட்டாக தான் கோகோனட் மில்க் சேர்த்துருக்கேன். ஏன்னா அப்போ தான் இந்த கலர் கொடுக்கும், அழகான கலர் கிடைக்கும். அதிகமாக சேர்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளைன்னு ஆகிடும். கொஞ்ச நேரத்துக்கு தட்டில் ஊற்றி அப்படியே வச்சுருங்க ரூம் டெம்பரேச்சருக்கு. அப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வச்சுட்டு இது மாதிரி கட் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்களா, நாங்கள் கோகோனட் மில்க் கொஞ்சமாக சேர்த்ததுனா இந்த கலர் கிடச்சிருக்கு. இல்லைன்னா வெள்ளையாக இருக்கும். அழகான கலர் வந்திருக்கு பாருங்கள். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஈவினிங் வந்தால் நல்லா குடிக்கலாம். ரோஸ் மில்கில் போட்டு குடிக்கலாம், ஜூஸில் போட்டு குடிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சீசனில் தான் இது கிடைக்கும், ரம்ஜான் சீசனில் தான் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் வாங்கி செஞ்சு கொடுங்க குழந்தைகளுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும்.